சரி, பிச்சைக்காரனை பீட் பண்ணுமா சார் மார்கன்? இல்லை, பிச்சைக்காரன் வந்து அம்மாவை வந்து நீங்கள் 1000 கடவுள் வந்தாலும் பீட் பண்ண முடியாதுங்க. ஆக்சுவலாக அது வந்து பிச்சைக்காரன் ஒன்றுன்றது அம்மா கதை. நீங்கள் எத்தனை சாமி அதான் வந்து பாட்டில் இருக்கு இல்லையா, 100 சாமிகள் இருந்தாலும் ஒரு அம்மா மாதிரி ஆயிருமான்ற மாதிரி பிச்சைக்காரன் ஒன்றை வந்து பீட் பண்ணுறதுக்கு என்னால் இனிமேல் படம் எடுக்க முடியாத வாய்ப்பு இல்லை. ஆனால் பிச்சைக்காரன் 3ல வேற ஒரு கதையை சொல்லி அதோட பெரிய படமாக எடுப்பேன். அம்மா தான். மார்கனியும் சார் நம்ம வீட்டில் 10 குழந்தைங்க இருக்கும், ஒரு குழந்தையை கம்பேர் பண்ண முடியாதுன்ற மாதிரி மார்கனியும் அந்த படத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. பிச்சைக்காரனில் சொல்லப்படாத பல விஷயங்கள், பல குவாலிட்டியான விஷயங்கள் வந்து இந்த படத்தில் கிடைப்பாங்க. லாயர்ல இதே மாதிரி வேற ஏதாவது? லாயரில் முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரவீனா டண்டனை கூட ஆக்ட் பண்ணுறாங்க, சுனில் ஆக்ட் பண்ணுறாரு தெலுங்குலேருந்து, அனுமோல் மலையாளத்தில் ஆக்ட் பண்ணுறாங்க. கதையாக வந்து ஒண்டர்ஃபுல் கதை, ரொம்ப எமோஷனலான கதை. அதுவும் வந்து நம்ம கவனிக்காத ஒரு ஏரியாவை வந்து அந்த டேரக்டர் சுட்டி காமிச்சிருக்காரு. ஜென்டில் உமன் அப்படின்ற படத்தை தயாரித்த இயக்குனர் ஜோஷுவா சேதுராமன் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. சோஃபார் 20 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். ரஷர்ஸ் போட்டு பார்த்தேன், ரொம்ப வேறு லெவல் குவாலிட்டியாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் அடுத்த ரிலீஸ் வந்து இருக்கு இல்லையா, சக்தி திருமகன், அதையும் நான் பார்த்துட்டேன். அந்த படமே கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது, அதுவுமே ரொம்ப நல்லா வந்துருக்குது. இதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்ச நாள் நான் படம் தயாரிக்க போகிறேன். இது மட்டும் இல்லாமல் மற்ற ஹீரோஸ் வச்சு கூட தயாரிக்கலான்ற முடிவில் இருக்கேன். மற்ற ஹீரோஸ்க்கும் நான் மியூசிக்கும் பண்ண போகிறேன். ஒரு ஹிஸ்டாரிக்கல் இல்லை சார், ஆக்சுவலாக ஒரு பேன் இண்டியா மூவின்னு, ஆக்சுவலாக ஒரு காத்தாரா மாதிரி ஒரு படம் ஒன்று அந்த டிஸ்கஷனில் இருக்குது. அந்த படத்தோட படப்பிடிப்பு வந்து ஒரு அக்டோபர்லேருந்து ஆரம்பிக்குது. கண்டிப்பாக ஒரு ப்ரௌடான ப்ராஜெக்டாக தமிழ்நாட்டுக்கு அந்த படம் இருக்கும்னு நம்புறேன். குபேரால வந்து தனுஷ் பிச்சைக்காரன் ரோல் பண்ணியிருக்காரு. ஆமாம், நீங்கள் பண்ணதுக்கு அவர் பண்ணதுக்கு எப்படி? நான் கேள்விப்பட்டேன் சார். ஆக்சுவலாக இப்போ நான் இன்னும் படம் பார்க்கல, நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருந்தேன். இப்போ கண்டிப்பாக நம்ம பார்ட் 1ல் அம்மா பற்றி பேசியிருந்தோம். பார்ட் 2ல் வந்து ஒரு பிச்சைக்காரன் பணக்காரனானா என்ன செய்வான்றது பேசியிருந்தோம். குபேரா என்ன பேசியிருக்கான்றது டீட்டெயிலாக தெரியல. ஆக்சுவலாக பார்ட் 3ல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஒன்று ஹேண்டில் பண்ணுறோம். ரொம்ப பெரிய லெவலில் பார்ட் 3க்கான கதை உருவாயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி பார்ட் 3 வந்து 2027 சம்மருக்கு ரிலீஸ் ஆகும் சார்.